வணக்கம். வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினமொரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கும் ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால். பொதுவாக தண்ணீரை அள்ள முடியாது. அதாவது கையில் அள்ளலாம், பாத்திரத்தில் அள்ளலாம், சல்லடையில் அள்ள முடியாது. ஏன்னா எல்லாம் ஒழுகிடும் இல்லையா. ஆனால் அதே தண்ணீர் பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னா சல்லடையில் ஈஸியாக எடுக்கலாம். இது இன்றைய சிந்தனையினுடைய தத்துவமாக இருக்கட்டும். இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பொறுமையாக இருந்தால் நாம் எந்த பலனையும் சரியான வகையில அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். தண்ணீரை நம்ம சல்லடையில் அள்ள முடியாது. ஆனா அது ஐஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, உரைய வச்சுட்டோன்னு சொன்னா அதை சல்லடையில தாராளமா அள்ளலாம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது நாம அதை சரி பண்ண முடியாம, செட்டில் பண்ண முடியாம தவிப்போம். ஏன்னா எதுவுமே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே தண்ணீர் கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ஆற போட்டு அவற்றுக்கு டைம் கொடுத்து, அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து, அதை கரெக்டா பயன்படுத்துறதுக்கு நேரம் வரும்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். அதே போல தண்ணீர் உறையறதுக்கு டைம் கொடுத்தோம்னா ஐஸ் ஆகி அள்ளற மாதிரி நம்ம அழகா அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பொறுமைக்கு ஒரு நல்ல உதாரணம். பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லி பேசுவோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்லாம் சொல்லுவோம். இதற்கு இந்த ஒரு செயல் நல்ல உதாரணம். தண்ணீரை ஐஸ் கட்டியாக, பனிக்கட்டியாக மாற்றி அதை எடுத்து செல்வது என்பது. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தண்ணீரை ஐஸ் கட்டியாக மாற்ற அளவுக்கு பொறுமை இருக்கிற மனதுக்கு பிரச்சனைகளை சரியான வகையில அணுகி தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருக்கா? அந்த பக்குவத்தை நம்முடைய மனப்பக்குவத்தோடு இணைத்து பார்த்து பழகுவோம். ஒரு நல்ல பழமொழி ஒன்று உண்டு. பனி பெய்து நிறையாது, மழை பெய்துதான் நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பனி பெய்யும் பொழுதும் நம்முடைய குளிர் இருக்கும், பனித்துளிகள் இருக்கும். ஆனால் பனித்துளிகள் விழுந்து தண்ணீர் நிலைகள், நீர்நிலைகள்லாம் நிறையாது. மழை பெய்தால்தான் நீர்நிலைகள் நிறையும். அப்ப நாம காத்திருக்கணும், மழை வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் பனி பெய்ய உடனே எல்லாத்தையும் நிறைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு எழுதிட்டு செல்லும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல உடனடி இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறத விட, பொறுத்து அது தெளிவான ஒரு முடிவுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை முறையை நாம் பற்றி கொள்வோம். எல்லா நிலைகளிலும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தண்ணி போல நிக்காம ஓடிடும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் தண்ணி போல நிக்காம ஓடிடும். அதே கொஞ்சம் பொறுத்து, நிதானமாக, நிம்மதியாக, நல்ல கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும் முடிவுகள் நிலைத்திருக்கும். இது போலதான் நிறைய திருமண வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். அவசரப்பட்டு அமைக்கப்படும் திருமண வாழ்க்கைகள் அலங்கோலமாகவும், நின்று நிதானமாக எடுக்கப்படுகின்ற வாழ்க்கை முறை அனுபவங்களோடு தீர்மானிக்கப்படுகின்ற திருமண வாழ்க்கைகள் நன்றாக உறுதியாகவும் இருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே நிறைய விஷயங்கள்ல, படிப்புலயும் சரி, வேலையிலையும் சரி, நாம பதட்டத்தோடு அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகளை கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு நின்று நிதானமாக, ஒரு டிராபிக் சிக்னல்ல கூட அந்த லைன்ல நின்றுட்டு போனோம்னா நல்லா இருக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அந்த லைன்ல நிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகாங்க, முதல்ல வெளியே போவாங்க சிக்னலை விட்டு. ஏன்னா கிரீன் லைட் வந்த உடனே முன்னாடி போய் நிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த பக்குவம் இருக்காது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சரியான எல்லைகளை வகுத்து, சரியான திட்டங்களை வகுத்து நம்முடைய வாழ்க்கையை நிதானமாக நடத்தி செல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் நிறைவாக நம்மை சேரும். இதற்கான வாழ்க்கை முறையை இந்த தண்ணீரும் ஐஸ் கட்டியும் நமக்கு அளிக்கிறது. இதை உணர்ந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியோடு வாழ பக்குவப்படுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு தண்ணீரையும் ஐஸை பத்தி பேசியிருக்கோம் இல்லையா. தண்ணீர் ஐஸ் ஆகும்போது ஒரு பெரிய மாற்றம் நடைபெறும். நீங்க கடல் தண்ணீரையே, உப்பு தண்ணியே கொண்டு ஐஸா மாத்தினாலும் அதுல உப்பு கரிக்காது.
இது அந்த செயல்பாட்டினுடைய இயற்கை நியதி. நீங்க நம்ம ஆர்டிக் பகுதியிலலாம் போனீங்கன்னா கடல் மேல பனி உறைஞ்சு இருக்கும். அந்த பனியில வந்து உப்பு இருக்காது, உப்பு கரிக்கவே கரிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா பனியாகும் பொழுது அந்த உப்பு தன்மை வந்து வெளியேறி விடுகிறது. தண்ணீர் மட்டும்தான் ஐஸா மாறும். அந்த தண்ணீரினுடைய ஐஸா மாறக்கூடிய பனியா மாறக்கூடிய அந்த தண்ணீரினுடைய ஏர்பட்ஸ்ல காற்று துளைகள்ல வந்து உப்பு சேரும் பொழுது டேஸ்ட் மாறுமே தவிர பொதுவா ஐஸ்ல வந்து உப்பு கரிக்கவே கரிக்காது. ஐஸ் செய்யும் போது கூட நீங்க ஐஸ் ஃபேக்டரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய உப்பு கொட்டுவாங்க. அது எதுக்குடானா ஐஸ் நீர் வந்து விலகாமல் நிற்பதற்கு தானே தவிர உறையும் பொழுது அந்த உப்பு சுவை அதுல வரவே வராது. இது பெரிய உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விலக்கி வைத்து வாழ பக்குவப்படுவோம். வாழ்க மகிழ்வுடன்.